ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட். வெயிட் லாஸ், வெயிட் கெயினுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, லிவர், ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எள்ளு போட்டு வணக்கி வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் கொஞ்சம் இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் அதை வணக்கி வேக வச்சு அரைச்சி வச்சாச்சு. சப்பாத்தி தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு உப்பு கலந்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற எள்ளு அதையுமே சேர்த்திக்கிறோம். நிறைய கால்சியம் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது எள்ளில். ஸோ எள்ளு நம்ம சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். அதை நல்லா தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு நெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நோனே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு காம்பினேஷனாக சோயா சங்க்ஸ் கிரேவி வச்சுருக்கேன். பன்னீர் மசாலாவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.